மனோஜ் அவர்களோட அறையில இருந்த ஃபேன் தானாக விழுந்திருக்கு அப்படிங்கிற தகவல அவங்க வீட்ல வேலை செஞ்ச பணிப்பெண் சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவத்த பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல டைரக்டரான பாரதிராஜா அவர்களோட பையனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவிற்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அந்த வீட்ல வேலை செஞ்ச பணிப்பெண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு முறை அவர் இறந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அவரோட ரூம கிளீன் பண்ண போயிருந்தேன். அந்த ரூமுக்கு போகும்போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அங்க ஒரு பிரசன்ஸ் இருக்க மாரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஃபேன் வந்து விழுந்துருச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா யாருமே அங்க இல்ல. திடீர்னு அந்த ஃபேன் தானா விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு அந்த ஃபேன் வந்து என் தலையில விழுந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்னோட உயிருக்கே ஆபத்தா மாறியிருக்கும். அப்ப அந்த ரூம்ல இருந்த மனோஜ் ஐயாவோட ஃபோட்டோவ துடைக்க நான் அங்கிட்டு வந்துட்டேன். அந்த நேரம் தான் இல்லன்னா எனக்கு இந்நேரம் நான் அங்கிருந்து பேசியிருப்பேனானே எனக்கு தெரியல. அவரோட ஃபோட்டோ துடைக்க போனதுனால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். அந்த ஃபேன் என் தல மேல விழல. இதற்கு முக்கிய காரணம் மனோஜ் அவர்கள் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு தான் என்ன காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த ரூமுக்கு போனாலே ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு இருக்கும். ஸோ, இதனால தான் அந்த ரூம்ல அவரு இருக்காரு அப்படிங்கிற மாரியே நான் நம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த வீட்டு பணிப்பெண் சொல்லியிருந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு நெறைய பேரு நெறைய விஷயங்கள சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேன் வந்து அடிக்கடி ஓடிட்டே இருந்திருக்கும். அதனால விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நானும் அனுபவப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் எது எப்படியோ அந்த ஃபேன் தானா விழுந்தது அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மனோஜ் அவர்கள் அவங்களோட ஒய்ஃபான நந்தனா அவர்கள எப்படி மேரேஜ் பண்ணாரு அப்படிங்கிறத வி.கே. சுந்தர் அவர்கள் சமீபத்திய ஒரு பேட்டியில ஷேர் பண்ணியிருந்தாரு. மனோஜ் அவர்களும் நந்தனாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணதாக இருந்துச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத நாள்லேயே மனோஜுக்கு நந்தனாவ பிடிச்சு போயிருச்சு. உடனடியா போயிட்டு அவங்க கிட்ட தன்னோட காதல சொல்லிட்டாங்க. நந்தனாக்கும் அதுல விருப்பம். அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்றதுல விருப்பம் இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பா ஒத்துப்பாரா அப்படின்னு தெரியல. நந்தனாவோட ஃபேமிலியுமே இதுக்கு ஒத்துக்கல. உடனடியா மனோஜ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு பயந்து நேரா இளையராஜா சார் வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இளையராஜா அவர்கள் பொண்ணோட வீட்லயும் சரி, பாரதிராஜா அவர்கள்ட்டயும் சரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்தோட கல்யாணம் நடந்திருக்கு. அண்ட் இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட சிக்கல் இருந்துமே, மனோஜ் அவர்கள் நந்தனாவ தான் கரம் பிடிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னு அவங்களோட லவ் மேரேஜ நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வி.கே. சுந்தர் அவர்கள் சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல பையன். எல்லாத்துட்டயுமே நல்லா சிரிச்சு பேசுவாரு. அண்ட் இவ்வளோ பெரிய டைரக்டரோட பையன் அப்படிங்கிற பந்தாவே அவர்ட்ட இருக்காது. இப்படி ஒரு பையன் இவ்வளோ சின்ன வயசுல நம்மள விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. பாரதிராஜா அண்ணன் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.